நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். 2026 குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவர் மிதுனத்துல இருந்து என்னென்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 3 பார்வையாக பார்க்குறாரு. முதல்ல பார்க்குறது அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் தான் இருக்காரு. அங்கேருந்து இந்த பார்வையை பார்க்கும்போதும் சரி, மற்ற ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் பயணிக்கும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்கள், நிறைய கேள்விக்கான பதில்களை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். மகர ராசிக்காரவங்களுக்கு, அதாவது நீங்கள் எப்பேற்பட்ட பர்சன்னா, என்னன்னாலும் சரி தான தர்மங்களில் உங்களுடைய பூர்வ புண்ணியம் சூப்பராக இருக்கும். என்ன, இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற பாலிசி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே இடத்துல செலவு மற்றவங்களுக்கு ஈஸியாக செலவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு சங்கடமாக உட்காரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருந்தாலும் நம்ம கைக்கு கொஞ்சம் வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்காது. பரவாயில்ல, கஷ்டப்படியாக கொடுப்பா, நிறைய படிக்க முடியாத குழந்தைகளுக்குனாலும் சரி, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்குனாலும் சரி, நிறைய உதவி பண்ணி அதன் மூலமாக நிறைய கர்ம புண்ணியங்களை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது வாங்குறது மூலமாக உங்களுக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் பரிபூர்ண ஒரு முன்னோர்கள் ஒரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அலைச்சல் தான். ஏன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து நீ இந்த வேலையை பாருன்னு சொன்னால் உங்களுக்கு கையங்காலையும் கெட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். உங்களால் அதை பார்க்கவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி வெளிநாடு போகிறதுனாலும் சரி, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகம் அதிகமாக இருக்குது. இல்லைப்பா, நான் ஏற்கனவே ஒரு டைம் போயிட்டேன், ஆனால் எனக்கு 2வது வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க, நான் என்ன செய்யணே தெரியலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீ ஒன்றுமே செய்ய வேணாம்ப்பா. நீ என்ன வேலை பார்க்க, இப்போ தொழில் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு உங்களை தேடியே வரும். ஏன்னா ஒரு நேர்மையான பர்சனை தேடி அந்த தொழில் வரும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்த இடத்துல அதிகமாகுது. சரி, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, பதவி உயர்வுடன் கூடிய ஒரு பணி மாற்றல் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் போயிருக்கீங்க, செகண்ட் போயிருப்பீங்க, ஆனால் போகாமல் நான் போகணுன்னே நினச்சிட்டு விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா, ஆனால் போகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் 2ஆம் பார்வையும் 10ஆம் பார்வை 12ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், மாநில பயணம் இல்லை, நான் ஜஸ்ட்டு ஒரு படிப்பு சம்மந்தம் மட்டும் இல்லாமல் தொழில் வேலை இல்லாமல் நான் தனியாக ஒரு சோலோ டிரைவ் போகணும், இல்லை ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க. இருந்தா பண்ணி நிம்மதியாக போயிட்டு வா. ஏன்னா உழைச்சி ஓடா தேஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பா, இதை நீ பார்க்கலான்னா ஐயோடா இவ்வளோ நேரம் நான் 2 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, நான் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், ஐயோ இந்த 2 நிமிஷத்துக்கு நான் இந்த வேலையை பார்த்துருப்பேனே, சரி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். ஆனால் உங்கள்ட்ட ஒரு மைனஸ் என்னன்னா, மற்றவங்களுக்கு ஈஸியாக பணத்தை கொடுத்துருவீங்க, நிறைய இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்துருவீங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சொந்த பந்தங்கள்ட்டையும் பணம் கொடுத்து நிறைய இடத்துல ஏமாந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 வேலை பார்ப்பீங்க. தொழில்னாலும் சரி, வேலைனாலும் சரி, ஒரு பிரான்ச் போகிறதுனாலும் சரி, அடுத்தடுத்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக தேனி மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்னா நீங்கள் தான். தோழ்ந்து போகவும் பாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இடர்பாடு வந்துருச்சு, நீ உங்களுக்கு எதிரிகள் அதிகம், உங்களை அவமானப்படுத்த இடத்துல நீங்கள் வின் பண்ணி காமிச்சிட்டீங்க, அது வேற விஷயம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த எதிரிகளை வின் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதையோடு நீங்கள் நிற்பீங்க. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களை கொண்டு உட்கார வைக்க போகிறாரு. இந்த அப்பா நீ உட்காந்துக்கோ, நீ இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு உன்னை நான் இந்த வச்சானி கும்பலை உட்கார வச்சுட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்பயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சுப்பா நிம்மதியாக இருக்கலாமா அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க. அடுத்து பழையபடி இதுக்கப்புறம் நம்ம என்ன போவோம், இதுக்கப்புறம் மேலே என்ன எடுத்துக்கிறதுக்கு போவோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீண்ட காலமாக முடிக்க முடியாத வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவீங்க. தொழில் ரீதியாக இருந்த அவஸ்தைகள் எல்லாம் சரியாயிரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இதாக இருக்குன்னா, அலைச்சல்னால உடல் அசதி தான். அந்த உடல் அசதிக்கு மட்டும் நல்ல ஓய்வு தான் முக்கியம். நல்லா தூங்குங்க. அந்த டைம் உங்களுக்கு அதிகமான தூக்கத்தை கொடுக்குறாரு.
சரி, என்ன மாதிரியான வழிபாடை கும்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா சனிக்கிழமை தோறும் சிவன் பரிவார் வழிபாடு பண்ணுங்க. கடவுளின் ஆசீர்வாதம் அருளும் பரிபூரணமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இப்போ நம்ம முழுசா இந்த வீடியோவை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்கறதெல்லாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.